மீஷோலேருந்து அந்த டிஐஒய் கிட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிசீவ் ஆன அன்றைக்கே ரிட்டர்ன் போட வேண்டியதாகிடுச்சு. என்னன்றதை நான் உள்ள வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி தான் மீஷோவில் வந்துட்டு பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் எங்கே சர்ச் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு பிங்க் கலர் மட்டும் தான் ஆப்ஷன் கிடச்சிது எனக்கு. வேறு எந்த கலர்ஸும் வந்துட்டு மீஷோவில் அவைலபிள் கிடையாது. இன்கேஸ் உங்கள் யாருக்காவது வேறு கலர் ஆப்ஷன்ஸில் கிடச்சிது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுங்கள். அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் அதை வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் செஞ்சு பார்த்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்ற ஐடியாவில் தான் ஆர்டரே பண்ணேன். பட் ஸ்டில் ரிட்டர்ன் போட வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுற வீடியோ உள்ள பேக்கேஜ்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்ற வீடியோ மட்டும் தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளால் இன்றைக்கி செஞ்சு பார்க்க முடியல. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு மேக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் ஆர்டர் பண்ணி மேக் பண்ணி பார்க்கலாம். நான் அங்கங்கே வீடியோ கட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னால் ஒன் ஹேண்டில் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவே எடுக்க முடியல. அதனால் பேக்கேஜ் அங்கங்கே ஓப்பன் பண்ணுற டைமுக்கு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸ் பாக்ஸு. 2 சைடுமே வந்துட்டு ப்ரொடக்டிவ் லேயர் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் மாதிரியும், இன்னொரு சைடு ப்ளூ கலர் மாதிரியும் 2 சைடும் ப்ரொடக்டிவ் லேயர் இருக்குது. இந்த லேயரை வந்துட்டு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பாக்ஸை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா தான் இருந்தது. அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் குவாலிட்டி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. எல்லா சைடும் ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்கு வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நமக்கு ஒரு க்யூப் ஷேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஸ்டிக்கரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் இருக்குது. அவ்வளோ க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணுமான்றது தெரியல. இன்கேஸ் ஒட்டி பார்த்துருந்தா நம்மளால் அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கேஜில் வேறு என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். நான் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு லீஃப்க்கு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததில் நம்ம வந்துட்டு 30 ஃப்ளவர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு 22 லீஃப் தான் கிடச்சிருக்கு. சரி, ஃப்ளவராவது வந்துட்டு நான் 30 இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அண்ட் இது வந்துட்டு ஒரு சின்ன க்ளூ ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட க்ளூகன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா க்ளூ ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம லைட்டரில் காமிச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாக்கிஷ் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது அந்த க்ளூவில். அப்படி இல்லை அப்படின்னா க்ளூ ஓவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம க்ளூகன் இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பீட்ஸுமே 22 தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு அந்த டியூலிப் ஃப்ளவர்ஸு. ஆனால் எனக்கு ஃப்ளவர் வந்துட்டு 23 ஃப்ளவர்ஸ் தான் இருந்துச்சு. அதுதான் நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே. நான் லீஃப் கூட வந்துட்டு லீஃப் அண்ட் பீட்ஸ் கூட 22, 23 இருக்கும்போது சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் ஃப்ளவர் வந்துட்டு 22, 23 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 23 இருக்கிறதுனால தான் நான் ரிட்டனே போட்டேன். ஏன்னா 20 நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் 30 டியூலிப்ஸ் ஃப்ளவர் வந்துட்டு தேடி ஆர்டர் போட்டேன். ஸோ அது கம்மியாக இருக்கவும் நான் ரிட்டன் போட்டுட்டேன். இது வந்துட்டு பாக்ஸோட கார்னர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கார்னர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கார்னர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் மாதிரி தான் இருக்குது. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அண்ட் எல்லா கார்னர்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டான குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்குள்ளேயும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மோடு இருக்குது. அதில் ஒரு மோடு இது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மோட், அண்ட் தேர்டு வந்துட்டு ஃபுல்லாக பிரைட்டாக எரியிற மாதிரி. ஸோ லைட்டோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ஓவரால் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. பட் ஆனால் அந்த ஃப்ளவரோட கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதை மறுபடியும் ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி